கைஸ் ஃபைனலி நான் மலேசியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டேன். நான் மலேசியாக்குள்ளே வந்ததே ஒரு பெரிய ஸ்டோரிங்க. இந்தியன்ஸ் வந்து வீசா இல்லாமல் மலேசியாக்குள்ளே வர முடியாது. நான் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருந்தேன். 2 வீக்ஸாக வெயிட்டிங் லிஸ்ட்லேயே இருந்துச்சு. ஸோ இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, சரி என்னாவும் சன்னியனாவும் தனியாக போகிறாங்க, நான் தனியாக போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். நான் பேக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்தியன்ஸ் வந்து தாய்லாந்துக்குள்ளேருந்து மலேசியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனாலும் சரி, சிங்கப்பூர்லேருந்து மலேசியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுனாலும் சரி, ஆனரைவல் வீசா இருக்குது. 200 ரிங்கெட் கொடுத்துட்டு உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி கிடச்சிருச்சு. எல்லா டைமும் கிடைக்காதாமா, ஒரு சில பேர்த்துக்கு தான் கிடைக்குமாமா. நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ வந்துட்டோம். தெலங்கானு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கோம் இப்போது. மலேசியாவில் 13 ஸ்டேட்ஸும் 3 ஃபெடரல் டெரிட்டரிஸும் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க, சொந்த அரசியலமைப்பு இருக்குது, சட்டமன்றம், நிர்வாகக்குழு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இந்தியா மாதிரித்தாங்க மலேசியா அப்படிங்கிறது முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி. அது போக சைனீஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியன்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சைனா டவுன், லிட்டில் இந்தியா இந்த மாதிரி பிளேசஸ் இருக்கும். சைனா டவுன் போயிட்டிங்கன்னா சைனீஸ் கல்ச்சர் படி சைனீஸ் டெம்பிள் இருக்கும். லிட்டில் இந்தியா, பிரிக் ஃபீல்ட்ஸ் மாதிரி ஒரு சில இடங்கள் போனீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. அப்படியே சுற்றி பாருங்களேன். தமிழ் பாட்டு, தமிழ் ஷாப் நேம்ஸ் எல்லாம் தமிழில் இருக்குது. ஆனால் நான் தமிழ்நாட்டில் இல்லை, மலேசியாவில் இருக்கேன். 20 லட்சம் தமிழர்கள்கிட்ட இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெதரும் சேம் இந்தியா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்து பாப்புலேஷன் ரொம்பவே கம்மி. மலேசியாவோட தலைநகர் வந்து கோலாலம்பூர். இங்கே தான் பெட்ரோனஸ் ட்வின் டவர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு ஃபேமஸ் முருகர் டெம்பிள் இருக்குது. சிங்கப்பூர் வீசா அப்ளை பண்ணுறதுக்காக கோலாலம்பூர் போயிருந்தோம். பட் இந்த பிளேஸ்க்கெல்லாம் போய் விசிட் பண்ண முடியல. ஜஸ்ட் கார்லேருந்து தான் என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. கைஸ் மலேசியா வந்ததுக்கப்புறம் ஒன்று நோட் பண்ணேன். ரோடே எம்டியாக இருந்தாலும் ரெட் சிக்னல் போட்டிருந்தா யாருமே போக மாட்டேறாங்க, வெயிட் பண்ணி தான் போகிறாங்க. டிராஃபிக் ரூல்ஸை பயங்கரமாக ஒபே பண்ணுறாங்க. நம்ம வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். குயிக் ரூம் டூர். இங்கே வந்து ஜிம் இருக்குது, ஸ்விம்மிங் பூல் இருக்குது, பார்க்கிங் ஏரியாவும் நீட்டாக இருக்குது. நீங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா, தெலங்கானா வர மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாம். புக்கிங் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறோம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. ஆதி அண்ணா, சரி அண்ணா, சன்னி அண்ணா எல்லோரும் வந்துட்டாங்க. சரி அண்ணாவோட 100+ கண்ட்ரிஸ் வேர்ல்டு ரயிலில் நம்ம ஒரு 4-5 கண்ட்ரிஸ் பில்லியனாக ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் வந்தோம். இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, மலேசியா ஆனரைவல் வீசாவில் நான் வந்திருக்கேன். 14 days தான் வேலிடிட்டி. அதுக்குள்ளே சிங்கப்பூர் வீசா வாங்கிட்டு சிங்கப்பூருக்குள்ளே என்ட்ரு ஆகணும். எல்லாத்துக்குமே வீசா வந்துருச்சு. ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, பைக்கான பர்மிட் வரல. நெக்ஸ்ட் வீக்குள்ளே நமக்கு பர்மிட் வரணும். வந்தாலும் வரலனாலும் இந்த கண்ட்ரி விட்டு எக்ஸிட் ஆகணும். பர்மிட் வந்தால் சிங்கப்பூருக்குள்ளே போயிடலாம், நெக்ஸ்ட் கண்ட்ரி ஆயிரும். இதுவே வரல அப்படின்னா அகைன் தாய்லாந்துக்குள்ளே போயிட்டு 24 hours கழிச்சு தான் அடுத்த ஆனரைவல் வீசாவில் உள்ளே வர முடியும். 1 வீக்காகவே பயங்கர மழைங்க. சரி அண்ணாவுக்கு சப்ஸ்கிரைபராக பழக்கமானவர் தான் ஆதி அண்ணா. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கார். அவர் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ். அவர் வந்து ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்காரு மேனேஜராக. அந்த ப்ராஜெக்டோட சைட்டுக்கு தான் நம்ம இப்போ போகிறோம். ஹாய், ஹவ் ஆர் யூ கைஸ்? இப்போ ஆதி என்ன ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு ரீச் பண்ணிட்டோம். செமையாக இருக்குங்க இந்த பிளேஸு. என்ன ஒர்க்னா இங்கே போயிட்டுருக்கு? இப்போ இங்கே அந்த மண்ணு போடுறாங்களா? ஆமாண்ணா, ஆமாம். அந்த மண்ணு வந்து இவ்வளோ தூரம் வரும். இதை பாருங்க, பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது போட்டு ஃபுல்லாக பிளாட்ஃபார்மே மொத்தம் 500 ஏக்கரு தொங்க வரைக்கும் போகும், கடல் தொங்க வரைக்கும். ஓகே. ஸோ இந்த செஞ்சு முடிஞ்சோடனே இந்த கடலை வந்து டீப்பன்னா தமிழில் வந்து ட்ரெஜிங் என்ன சொல்லுவாங்க ப்ரோ? கூறுவாருது. கூறுவாரி இங்கே பிளாட்ஃபார்ம் செய்வோம். ஓகேண்ணா. ஸோ இதெல்லாம் லைனு ஆஃபீஸ் பில்டிங்கு, பில்டிங் அந்த மாதிரி இருக்கும். ஓகேண்ணா, ஓகே ஓகே ஓகே. இங்கே வேறு லெவலில் இருக்குங்க. வா. இங்கே பாருங்க, சரி என்னவும் மலேசியா வந்தோடனே ஆள் மாறிட்டாரு, நம்மளும் கொஞ்சம் மாறிட்டோம். அதுக்கு சொல்லும்படி நல்ல போய் மறந்து போய் வலிச்சுட்டேங்க. போய் சொல்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை மாற சொன்னால் நம்ம மாறணும்ல. ஐயோ நெஞ்சு நக்கிறேன். எல்லாரும் வீடியோவில் இது மாதிரி எதனா ஒரு கண்டென்ட் கொடுத்தா தான் வேலைக்கும். வேணா சூனால
படுவாய் பயல. இந்த மலையை அசைக்க முடியாது ராகுல். ஒரே ஒரு மட்டும் தள்ளி விட்டாருண்ணா. ஆமா. என்ன பண்ற? சன்னியண்ணா மேல போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் வந்து பிளாக் கன்யான் அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் போக போகிறோம். இங்கே வந்து ஹியூமன் சர்வ் பண்ண போகிறதில்ல, ரோபோட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக சர்வ் பண்ணோம். இந்த பொண்ணு மாதிரி டிசைனு பழைய மாதிரி எல்லாம் இருக்காதா? பொண்ணு மாதிரி தான் இடுப்பு கிளிடுவீங்களே. சாரி கைஸ், மெனு பாருங்கள். இங்கே வந்து ஆரமில் இருக்கும். ஆரம் அப்படின்னா ரிங்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ருபீஸ் இருக்கும், இங்கே வந்து ரிங்கெட்ஸ். ஒரு ரிங்கெட் அப்படின்னா 18 ரூபா. 42 அப்படின்னா கால்குலேட் பண்ணிங்க எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி. Yeah, it's good. What's your name? Zulaika. Zulaika. Okay. You from India? Yeah, Tamil Nadu. Yes. Oh, nice to meet you. Here I am. Yes, robot வந்துருச்சு. 5, 6. Dear guest, your meal is your meal. Be careful when picking it up. Recording. Thank you. Bye. தேங்க்யூ பாய் எல்லாம் சொல்லுது. நம்ம ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. இது பாருங்களேன், இந்த கிளாஸ் என்ன டிசைனில் இருக்குன்னு, ஒரு ஷூ மாதிரியே க்யூட்டாக இருக்குல்ல குட்டியா. ஓகே, இது வந்து ஒரு நல்ல ஐடியா இல்லை. கஸ்டமர்ஸ் நிறைய பேர்கிட்ட வர வைக்கிறதுக்கு ஒரு ரோபோ வந்து நமக்கு சர்வ் பண்ணும்போது ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குல்ல. அந்த எக்ஸைட்மெண்ட்காக தான் நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. இந்தியாலேயும் சென்னை, கோயம்புத்தூர்லாம் இருக்குது. நான் விசிட் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். ஒரு மாதிரி நல்லா இருக்குங்க. ஸோ டேபிள் செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க. இது ஆட்டோமேட்டிக்காக போக ஆரம்பிச்சிருச்சு. பேக் சைடில் வந்து எந்த டேபிள் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு பாருங்கள். நம்ம அதோட வேலை குறுக்க போனோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் மூலிமா ஸ்டாப் ஆகிக்கும். என்னதான் இருந்தாலும் ஹியூமன்ஸ் வந்து அசிஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்தியன் டைமிங்க்கும் மலேசியா டைமிங்க்கும் 2.5 மணி நேரம் டிஃப்ரென்ஸ் இருக்குது கைஸ். அங்கே 9 மணி அப்படின்னா இங்கே ஒரு 11:30 மணிக்கிட்ட ஆயிருக்கும். பெட்ரோல் பங்க்கெல்லாம் இங்கே வந்து இந்தியா மாதிரி இல்லை, நம்ம செல்ஃப் சர்வீஸ் தான். இங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம இங்கே இந்த மிஷின்லேயே பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே ஒரு கவுண்டர் இருக்குது. கவுண்டரில் போய் காசு கொடுத்துட்டு வந்துட்டு நம்ம இங்கே பெட்ரோல் போட்டுக்கலாம். கைஸ், இங்கே வந்து 2 ரிங்கெட்க்கு வந்து 1 லிட்டர் பெட்ரோல் கிடைக்கும். இதுவே தண்ணி வந்து 4 ரிங்கெட் கிட்ட வருது. இங்கே மலேசியாவில் வந்து பெட்ரோனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. F1 ரேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ஸ்பான்சர்ஷிப் இருக்கும். நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து அவங்களுடைய ஓன் வெஹிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறதுனால வந்து பெட்ரோல் வந்து அதிகமாக செலவாகுது. அப்படின்றதுனால கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நம்மளே வந்து ப்ரொடக்ஷன்லாம் பண்ணுறோம், நம்ம வந்து வெளியே விற்கும்போது வந்து ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் வந்து அதிகமான ப்ரைஸில் விற்கும்போது நம்ம நாட்டு மக்களுக்கு நம்ம வந்து அந்த ஒரு பேர்டன் கொடுக்கக்கூடாது. அப்படின்றதுனால அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சப்சிடியில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. 95 ஃபியூவல் ஆக்டேன் லெவல் 95 வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 2 ringgits ஆக்சுவலாக 36 ரூபா 37 ரூபா சம்திங். ஓகேங்களா per liter. கைஸ், அவ்வளோதான், ரூமுக்கு வந்தாச்சு. எவ்வா என்ன டே, இன்னைக்கு பிளானே இல்லாமல் ஆதி என்ன ஒர்க் பண்ணுற இடத்துக்கு போயிருந்தோம். அதுக்கப்புறம் ரோபோட் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இப்போ ரூமுக்கு வந்தாச்சு. பிளானே இல்லாமல் ஒரு ட்ரோன் ஒன்று வாங்கிட்டோம். மேபிக் 3 கிளாசிக் பயங்கர ஹெவியாக இருக்குங்க. எதுனா எதில் ஓட்டுறது? ஐயோ டிஸ்டண்டா. ஐயோ இதிலெல்லாம் வச்சு லேண்ட் பண்ணுமா? ட்ரோனே இவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஏர்போர்ட்டில் பயங்கரமாக வச்சு செட் பண்ணுறதுக்குள்ளே நேரம் பார்த்தாது. ஆமாம், இதெல்லாம் ஹெலிபாட் தூக்கி வச்சு அப்படியே கையில் வச்சே ஃப்ளை பண்ண வேண்டியது தான். ஆனால் இதெல்லாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கட் பண்ணிடுங்க. எவ்வளோ பெரிய பிளேடு, எப்படி மடக்கணும்னு தெரியல.
எப்பா எப்படி சொல்கிறது, இந்த ட்ரிப் வந்து எப்பவும் போல் போகலைங்க. எப்பவுமே அன்பிளான் ட்ரிப்பு தான் போவோம். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஒன்று பிளான் பண்ணுவோம் சாதாவில், நான் வீசா வரல அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டேன். திடீர்னு பார்த்தா வீசா வந்துருச்சு தயா வா வா அப்படின்னாரு. வந்து பார்த்தா உனக்கு வீசா வரல அப்படின்னாரு. என்னென்னா சொல்கிற அப்படின்னு கேட்டால் ஆனரபிள் வீசா இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு திடீர்னு வா போய் ட்ரோனை பற்றி விசாரிக்கணும்னு கூப்பிட்டு போனேன். பார்த்துட்டே இருந்தான் டக் மூச்சை பார்த்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். என் ட்ரோனை உடச்சி போட்டு வந்து அது தெரியாம கிராஸ் ஆயிடுச்சு மக்களே. அதெல்லாம் இருக்கிறதாங்க. என்னன்னா எனக்கு ஒன்ஸ் நம்ம வந்து அந்த சினிமாட்டிக் வியூவில் பார்க்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பின்னாடி இருக்கிற அந்த ஒரு ஆக்சுவலாக வந்து சென்சார் இல்லை, பின்னாடி மரம் இருக்குடா நான் அப்படியே இல்லை அதில் மூழ்கி போயிட்டு அப்படியே பார்த்துட்டு அந்த ஒரு பேனிங் ஷாட் எடுத்துகிட்டே வந்து மரத்தில் பட்டு கீழே வந்துச்சு. ட்ரோன் வீக்காக இருந்தது, அதனால் வேறு மினி 2 தானே. எங்கே ஃப்ளை பண்ணுறதுனாலும் லைசன்ஸ் தேவையில்லை. பட் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு தான். ஆனால் நாங்கள் எங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய பார்த்து பழக்கமாயிடுச்சு. அதனால் பிரச்சனை இல்லை, நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம். ஐயோப்பா அந்த ட்ரோன் இவ்வளோ தாங்க இருக்கும். அது இவ்வளோதான் இருக்கும். அது இது செம்ம இல்லை. ஆமாம், ஃபோன் எடுத்து மாட்டாங்க, எதுவும் மாட்டாங்க. மினி 3லேயும் இதே மாதிரி தான். மினி 3லேயும் சேம்னு தான் நினைக்கிறேன். C1 C2 இங்கே இருக்கு. இது போகிற இதுலேயே ரெக்கார்ட் பண்ண முடியும்டா. அதை போடுறா செம்ம. ஆமாம், இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு மெமரி கார்டு இருக்குது. ஆமாம், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜும் ரெக்கார்ட் ஆகும். ஆமாம், இதுக்கப்புறம் ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பட்டையை கலப்போம் என் சேனலில். சரி பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி எப்படி சொல்கிறது, எல்லா ட்ரிப்புமே அன்பிளான்டாக தான் போவேன். ஆனால் இப்போ வந்து மலேசியாவில் 1 வீக் சும்மாவே இருக்க வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா பைக்குக்கு இன்னும் பர்மிட் கிடைக்கல. நான் வந்து KL நாங்கெல்லாம் காலகாலமாக சும்மா இந்த பர்மிட்ஸுக்காக. ஆமாம், நம்ம இந்தியாவிலேயே நார்த் ஈஸ்ட் பக்கம்லாம் போட 5 நாளாக உட்கார வச்சுட்டாங்க பர்மிட் தராங்க. விட்டு இப்போ வெளியே ஒரு கண்ட்ரி வந்திருக்கோம், இங்கேயும் நம்மள ஜாலியாக இருக்கிறாங்க. ட்ராவல்னால் கன்யூஸாக ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. 8 மணி நேரம் 7 மணி நேரம் ரைடு, மழை புயல் எதுவும் பார்க்காம பறந்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா பர்மிட் வராமல் இங்கே 1 வீக்காக ஸ்ட்ரக் ஆகிருக்கோம். நான் வந்து எல்லாரும் மாட்டிட்டு எப்படி முடிச்சிட்டு இருந்தோம், அந்த மாதிரி தான் வந்து நாங்களும் மாட்டிட்டு வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்புறம் ஒரு குட் நியூஸ் எனக்கு வந்து குட் நியூஸ். என்ன குட் நியூஸ் சொல்லுங்க? குட் நியூஸ் என்னன்னா சிங்கப்பூர் விசா வந்துருச்சுங்க. ஐயப்பா, நான் வந்து உனக்கு கரெக்டான ஃபோட்டோ எடுக்க சொல்லி கரெக்டாக உனக்கு கைட் பண்ணனால வந்து ஸோ சிங்கப்பூரும் போக போகிறோம். சிங்கப்பூர் முடிச்சுட்டு இன்னொரு கண்ட்ரி போக போகிறோம். என்னென்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் இன்னும் ரிவீல் பண்ணல? சரி நான் வீடியோவில் பார்த்தாவது கமெண்ட் பண்ணுங்க. இதில் ஓவரா இல்லை உனக்கு என்ன பண்ணுறது. நீ எப்போ தான் சார்ஜிங் ஆகி தொலையும்? எவ்வளோ நேரமாக பார்த்துனுங்கிறது குறுகுறுன்னு ஆகும். பொறுமை கடலிலும் பெரிது. இனிமேல் நம்ம சேனலில் 5K வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். நானே எடுத்துப்பேன், யார் தர்றது? இது நம்ம ட்ரோன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஸ்பூஃப் வீடியோன்னு ஒரு வார்த்தை சொல்லிடலாமா? ரொம்ப அடிக்கிறானுங்க, அடிக்குது பாலமா விழுது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் சொல்லிலாம் அவன் பண்ணல. கைஸ், அந்த ஃப்ளைட்ல லிஃப்ட் கேட்டது வந்து ஒரு ஃபன். தெரியல, இதுக்கு பேர் வந்து ஒரு ஸ்பூப் வீடியோ. அதே மாதிரி தான் இந்த ஃப்ளைட்டில் லிஃப்ட் கேட்டுறதும் ஒரு ஸ்பூப் வீடியோ. ஒரு கண்டென்ட் வந்து நக்கலாக கன்வே பண்ணியிருப்பேன், அவ்வளோதான். அது பர்சனல் அட்டாக்கெல்லாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான். ஆமாம், அஜீஸ் ப்ரோ நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்ப்பார். அவன் மெசேஜ் பண்ணியிருந்தார், ஃபன்னாக இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு. அதில் பெருசாக பர்சனல் லெவலில் எந்த அட்டாக்கும் பண்ணலாம். அந்த வீடியோ நீங்களே போய் பாருங்கள், ஒரு ஃபன்னாக தான் இருக்கும். அது வேறு ஃப்ளைட்டில் லிஃப்ட் கேட்டதுக்கு உருட்டுங்கிறானுங்க. நான் டிக்கெட் இல்லாமல் உள்ளேயே அலோவ் பண்ண மாட்டாங்க. இமிக்ரேஷன் இருக்குது, கரன்சி கன்வர்ஷன் இருக்குது. இங்கே ரூம் புக்கிங்ஸ் கன்ஃபர்மேஷன் காமிச்சா தான் அடுத்து ஃப்ளைட்லேயே ஏற முடியும். நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அது ஜஸ்ட் ஒரு ஃபன் வீடியோ, அவ்வளோதான். அப்புறம் நானும் அவர் வீடியோ பார்க்காமலாம் அவ்வளோ பர்ஃபெக்டாகலாம் ட்ரோல் பண்ண முடியாதுங்க. புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணும்போது கூட இருக்க எல்லாருமே வந்து எதுக்கு உனக்கு இந்த வேலை, உன்னால் இதெல்லாம் பண்ணிட முடியுமான்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தான் தெரியும் நம்மளால் என்ன முடியும் அப்படின்னு. ட்ரை பண்ணி தோத்தா பரவாயில்லைங்க, ட்ரையே பண்ணாமல் தோத்துடக்கூடாது. நம்மளால் முடியுதோ முடியலையோ கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். அவரோட இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸும் இந்த டைலாக்ஸும் கேட்டிங்கனாவே உங்களுக்கு தெரியும். நீ ரொம்ப எஃபர்ட் போட்டு எடிட் பண்ணுறடா, நீ நார்மலாக வந்து ஆடியன்ஸ் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆக ட்ரை பண்ணு.
கொஞ்சம் நீ ராவா வீடியோ போட்டால் தான் உன்னுடைய பர்சனல் நீ எப்படிப்பட்ட கேரக்டரு அது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் தான் ஓகே உனக்கு பிடிச்சி நிறைய பேர் உன் கூட கனெக்ட் ஆவாங்க, உன்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க கூட கனெக்ட் ஆகும் அப்படின்றதுனால தான் அவன் சொன்னேன். அவன் வந்து நான் எப்படியோ நான் அப்படியே இருக்கேன், நான் அப்படி இதுக்கப்புறம் வீடியோஸ்லாம் சொல்லிட்டு தான் இப்போ வரையும் கிரிஞ்சாகவே இருக்கான். நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் மாதிரி அது அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சீரியஸாக எதுவுமே இருக்காது. வந்து என்டர்டெயின் ஆகுறீங்களா அவ்வளோதான், எதுவுமே கிடையாது. அதில் தயா கிட்ட ஒரு ட்ரோன் இருக்குது ஓகேங்களா, என்கிட்ட FPV ஒன்று இருக்குது. நான் இப்போ இந்த ட்ரோன் எதுக்கு வாங்கணும் சொல்லுங்கள்? மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குவாலிட்டியான கண்டென்ட் கொடுக்கணுன்ற அந்த ஆசை நிறைய இருக்குது எல்லாருக்குமே. ஆனால் குவாலிட்டியான கண்டென்ட் கொடுத்தா ஓட மாட்டேங்குதுன்னு போது ஓகே ஃபன்னாக எடுத்துகிட்டு போகலாம். அந்த ஃபன்னில் வந்து நம்ம என்னென்ன குவாலிட்டியாக கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம். இப்போ இந்த கேமரா வந்து 3 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு கேமரா, ஜஸ்ட் ஒரு ஃபோன் இருந்தால் போதும். நீங்கள் சொன்ன நார்மலு, நான் சொன்ன புலம்பலாமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி நான் சொன்னதையும் கட் பண்ணிடுறேன். சும்மா புலம்பிடலாம், புலம்புற மாதிரி ஆயிடுறான். கட் பண்ண மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது, குவாலிட்டியாக கொடுக்கணும்னு தான் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை, நான்லாம் வந்து கண்டென்ட் கிரியேட்டரே கிடையாது, நான் பைக்கர். ஆனால் எனக்கு நான் இப்போ வந்து இல்லை தடுமாறிக்கிட்டு இருக்கேன். என்னடா கண்டென்ட் எனக்கு கொண்டு போகலடா அப்படின்னு. ஐயோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பைக் பர்மிட் வருமா வராதா, நெக்ஸ்ட்டு சிங்கப்பூர் போக போகிறோமா, தாய்லாந்து போக போகிறோமா அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். டாடா பாய்.